எக்ஸலண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ட் ஜேஎஸ். ஓகேங்களா? ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபார் பில்டிங் யூசர் இன்டர்ஃபேஸஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரியாக்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ரியாக்ட்ன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ரியாக்டை யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். அவங்களுடைய வெப்சைட் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் இது ரெண்டத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க ரியாக்ட்ன்ற அந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லைப்ரரி தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது இதை இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ரீயூசபிள் யூஐ காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். காம்பனன்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம HTML டேக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? இன்புட் டேக், இமேஜ் டேக், அது மாதிரி பார்த்துருப்போம். கரெக்டாக? அந்த மாதிரி இங்கே நம்மளுடைய ஓன் காம்பனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிடலாம், ஓன் டேக்ஸை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் இங்கே காம்பனண்ட். அப்போ ரியாக்ட் வந்து ஃபுல்லாக காம்பனண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னா காம்பனண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அது வந்து ஒரு காம்பனண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டாமாக ரன் ஆகும். அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து இப்போ HTML போய்ட்டு நம்ம ஒன்று ஒரு டேக் எழுதுவோம் இல்லையா? ஆனால் இங்கே நம்ம எழுத போகிறது என்னென்னா காம்பனண்ட்டாக எழுதுவோம். அப்போ நம்ம எழுதுகிற அந்த காம்பனண்ட் வந்து விர்ச்சுவலாக ரன் ஆகும். ஓகேவா? அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் HTML மாற்றி விர்ச்சுவலாக வந்து நமக்கு ரன் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? அது வந்து என்னென்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட் யூஸிங் ஒயிட் அண்டு டைப்ஸ்கிரிப்ட். ஒயிட் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒயிட்ன்றது என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் டூலிங். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் கோ டூல் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். இந்த டூலை வச்சு நீங்கள் எனி ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஜாவாஸ்கிரிப்ட், ஆங்குலர் ஜேஎஸ், மற்ற ரியாக்ட் நேட்டிவ், நோட் ஜேஎஸ் இதில் எழுத முடியாது. பட் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஃப்ரண்ட் அண்டு இதுவுமே வந்து இதில் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. டைப்ஸ்கிரிப்ட், ஜாவாஸ்கிரிப்ட். டைப்ஸ்கிரிப்ட்ன்றது என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ், இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ஹான்ஸ்டாக நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இந்த டூலுடைய ஒர்க். இது வந்து வேரியஸ் அப்ளிகேஷன் டைப். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியாக்ட் சப்போர்ட் பண்ணுது, ஆங்குலர் சப்போர்ட் பண்ணுது, வியூ ஜேஎஸ் சப்போர்ட் பண்ணுது, அஸ்ட்ரோ ஜேஎஸ், ரீமிக்ஸ், இப்படி இது வரைக்கும் எவ்வளவு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ எல்லாமே இது சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு இந்த ஒயிட்ன்ற டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது டைப்ஸ்கிரிப்ட். ஓகே, சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போய்ட்டு ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் நோட் ஜேஎஸும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் புதுசாக இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ரியாக்ட் ஜேஎஸ். ஓகேங்களா? ரியாக்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோல்டரில் நான் வந்து என்னுடைய ரியாக்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் வந்து இது பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், வியூ, டெர்மினல், நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டருக்கு வந்து நான் நேவிகேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த டெர்மினல் வந்து எந்த பேஜில் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இப்போ இந்த லொக்கேஷனில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், சிடி ஜெகன் ஸ்லாஷ் என்னுடைய ஃபோல்டர் எங்கே இருக்குது, ரியாக்ட் ஆப் அப்படின்னா இப்போ என்னுடைய ஃபோல்டர் இப்போ நான் கரெக்டாக நான் இந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் வந்துட்டேன். இப்போ நான் வந்து இங்கே தான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னா கமாண்டு ஜஸ்ட் npm create white latest. ஸோ இந்த ஒயிட் லேட்டஸ்ட் தான் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ இந்த மை ஆப் ரியாக்ட் ஆப்ன்றதான் நம்ம கிரியேட் பண்ண போகிற அந்த அப்ளிகேஷனுடைய பேர் -.
டெம்ப்ளேட், என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறோம்? ரியாக்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு டேரெக்டாக இந்த லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இதில் மை ரியாக்ட் ஆப்னு இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய பேருக்கு நம்ம மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு மை ஃபர்ஸ்ட் ஆப் அல்லது ஜேபி ரியாக்ட் ஆப். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணேன்னா இது வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு இதனுடைய பேசிக் செட்டப் எல்லாமே க்ரியேட் பண்ணும். இப்போ இது பாருங்கள், நம்ம இந்த இது சொல்லியிருந்தோம் இல்லையா, இது எத்தனை லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே இங்கே காமிக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம சேர்க்கணும் என்பிஎக்ஸ். இப்போ இது வந்து இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய கீபோர்டில் டவுன் ஏரோ அப் ஏரோ இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் ஏரோ, அப் ஏரோ, ரைட் ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நான் டவுன் ஏரோ கிளிக் பண்ணேன்னா ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ரியாக்ட். ஓகேவா? ரியாக்டை சூஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து செலக்ட் த வேரியண்ட்னு கேட்குது. அப்போ ரியாக்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம யூஸ் பண்ண போகிற டைப் ஸ்கிரிப்ட் SW, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ், ரியாக்ட் ரவுட்டர் வெர்ஷன் 7, அடுத்து வந்து டேன்ஸ்டாக். இந்த மாதிரி இத்தனை வேரியேஷன்ஸ் வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஆனால் நம்ம பேசிக்காக டு ஸ்டார்ட் வித் பிகினிங் அப்படின்னா இந்த இது மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஓகேங்களா? டைப் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணணும். அப்போ இது என்டர் பண்ணால் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பேரில் கொடுத்தோம், ஜேபி ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்பு சொல்லுது, CD to React JS app. அப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், ரியாக்ட் ஆப்ன்ற அந்த ஃபோல்டரில் இருக்கும். அப்போ எனக்கு வந்து அந்த ஃபோல்டருக்கு CD JP ரியாக்ட் ஆப் அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ணணும், npm install அப்படின்னு கேட்கணும். npm install கொடுத்தோன்னா இப்போ நமக்கு தேவையான npm ஃபைல்ஸ் வந்து அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்குள்ளார நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து package.json. அப்போ நம்ம Node.js எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணும்போது நமக்கு இருந்துச்சோ, அதே போல் ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம், அதனுடைய கான்ஃபிகரேஷன், இதனுடைய டெவ் டிபெண்டன்சிஸ், இதில் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, இது ரியாக்டுக்கு தேவையான அல்லது டைப் ஸ்கிரிப்டுக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து இங்கே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக வந்துடும் அஸ் அ டெம்ப்ளேட் ஃபைல். ஓகேங்களா? இது ஃபுல்லாக வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த பேக்கேஜஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்தது முக்கியமான ஃபைல் பார்த்தீங்கன்னா white.config. ஏன்னா இதை கிரியேட் பண்ணது யார், ஒயிட்ன்ற அந்த அப்ளிகேஷன் தான் இதை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. கரெக்டாக? அப்போ இந்த white.j இதனுடைய கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நம்ம என்னென்னலாம் வரணுமோ அது எல்லாமே நம்ம இதுக்குள்ளார தான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். இப்போதைக்கு இது தேவையில்லை, நம்ம தேவைப்படும் போது நம்ம இருப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா index.htmlனு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? இதுதான் முக்கியமான ஃபைல். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். அப்போ அதுக்கு தேவையான எல்லா இதுவுமே நம்ம வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் பேஜ் வந்து index.html. ஓகேங்களா? அப்போ இந்த index.html என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு HTML டேக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டைட்டில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் பாடி டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார ரெண்டு விஷயம் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று ஒரு டிவ் போட்டு ஐடி ஈக்குவல் டு ரூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்கிரிப்ட் அது வந்து ஒரு மாடியூலாக இருக்க போது அது வந்து main.txx. அப்போ main.sourceக்குள்ளார main.txx. இது எங்கே லிங்க் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபைலுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபைலில் வந்து தான் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த HTML வந்து எடுத்து இப்போ இந்த இப்போ இதில் ரூட் இருக்குது, இந்த main.txக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரன் ஆன உடனே ஃபுல்லாக போயிட்டு இந்த ஃபைல் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளார என்ட்ரி ஆகிடும். அப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா main.tsx ஃபைல் தான். ஓகேங்களா? அப்போ இந்த TSX அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்டெண்டட். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் XML அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, டைப் ஸ்கிரிப்ட் எக்ஸ்டெண்டட். ஓகேவா? அப்போ இதனுடைய ஃபைல் ஃபார்மேட் நம்ம எப்படி .html .css அப்படின்னு இருக்குமோ, நம்ம எழுத போகிற காம்பனண்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா .tsx. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன, டைப் ஸ்கிரிப்ட் XML.
ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த HTML வந்துச்சு இல்லையா, இந்த HTML இந்த எலமெண்ட்டை செக் பண்ணுறோம் மெயினில். இப்போ கிரியேட் ரூட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அப்போ இந்த ரூட் எலமெண்ட்டை பிக் பண்ணுது. இந்த இதில் பிக் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் என்னெல்லாம் எழுத போகிறோமோ அது எல்லாத்தையும் ரன் பண்ண போகுது. அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொல்லியிருப்போம் ஒர்க்ஸ் வித் விர்ச்சுவல் டாம் எஃபெக்ட்லி மேனேஜ் த UI அப்படின்னு. அந்த விர்ச்சுவல் டாம்ன்றது என்னென்னா, இந்த ஒரே ஒரு HTML இந்த ஒரே ஒரு டேக்கில் நம்ம எழுத போகிற எல்லா கோடும் வந்து டைனமிக்காக ஃபில்ட் ஆகும். அதுதான் அந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து பண்ணும். நம்ம என்ன கோடு எழுதுகிறோமோ அந்த கோடு எல்லாமே இதில் தான் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதுக்குள்ளார ஒரு ஆப்புன்னு போடுறாங்க. அப்போ இந்த ஆப் ரெடி ஆனோடனே இந்த ஆப்புன்றது என்ன அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஃபைல் வந்துடும் app.txt. அப்போ main.txtலேருந்து app.txt போயிடுது. அப்போ அதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இது npm இன்ஸ்டாலேஷன் ரன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எழுத போகிற ஃபைல் ஒன்றும் வந்து ஒவ்வொரு இதில் வரும். ரைட்டா, app.gss வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் HTML ஃபைல், HTML ஃபைல்லேருந்து main.txts, main.லேருந்து app. இப்போ இந்த ஆப்புக்குள்ளார நம்ம என்னென்னலாம் எழுத போகிறோமோ இல்லை என்னென்னலாம் வைக்க போகிறோமோ அது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது. ஓகேங்களா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா npm run dev. ஓகேவா, அப்படி கொடுத்தனா இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குது, ஒயிட் 7.3 யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது. இப்போ இந்த லொக்கேஷனில் தான் நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இங்கே போகிறோம், போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு அந்த லொக்கேஷனில் டைப் பண்ணுறோம். அப்போ பார்த்தோன்னா நமக்கு சாம்பிளாக இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு, இது ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. இப்போ இது கிளிக் பண்ணால் இந்த இதில் ரன் ஆகுது. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த app.d இதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு div ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு div ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த divவில் ஒரு இமேஜ் லோகோ கொடுத்துருக்காங்க, இந்த ஒயிட் லோகோ. அதுக்கு அடுத்தது ரியாக்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இதெல்லாமே போய்ட்டு ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த இதுக்கு வந்தேன்னா எனக்கு அந்த லோகோ போயிடும். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரீலோட் ஆகிடும். இதுக்கு நம்ம வந்து எந்த லைவ் சர்வர் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணாலே அதெல்லாம் தேவை, இது ஆட்டோமேட்டிக்காக இதிலே லோட் ஆகும். அதுதான் இதனுடைய பெனிஃபிட் ப்ளஸ். ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஒரு இது இருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது ஒரு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்துப்போம். ஸோ இப்போ இதுதான் பேசிக். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரியாக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி ரன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.